Hello all. Now we are going to start module 3. Module 3 is fully about design phase. Okay. So we'll be saying object oriented concept la design வந்து நம்ம பார்ப்போம். Okay. முன்னாடி வந்து நம்ம analyze phases-ல பார்த்தோம். Diagrams, various diagrams we have seen. But here we'll be seeing the object oriented concept la design. Next module-ல வந்து axis பார்ப்போம். சரியா? So okay. So design. நம்ம design வந்து நம்ம again I'm saying beginning lay nammala start panna mudiyadhu. Okay, first we have to gather the requirement from the user, then we have to analyze it, then only we can draw a model. Okay va, நம்ம draw பண்ற மாடலை தான் வந்து நம்ம வந்து design னு சொல்றோம். கரெக்ட்டா? so அப்படினு பார்த்தனா நம்ம analyze phases-ல என்ன பண்ணுவோம்னா மோஸ்டா வந்து நம்ம பார்க்கறத பார்த்தோம்னா physical entities and outside entities or business and the businessக்கோ அந்த ப்ராடக்ட் எதுக்கோ தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து நம்மளோட ஒர்க்கா இருக்கும். ஓகே, during analyze phases. But when we are moving to a design phase பார்த்தோம்னா நம்மளோட மாடலை டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஜிக்கல் என்டிட்டிஸ்க்கு போவோம். physical என்டிட்டியை விட்டுருவோம், லாஜிக்கல் என்டிட்டியே போவோம். ஓகேவா? லாஜிக்கல் என்டிட்டின்னு பார்த்தோன்னா ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் ரிலேட்டட் டு தி அந்த ப்ராடக்ட்டுக்கோ என்னென்ன ரிலேட்டட் இருக்குது, அந்த மாடல் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிலேட்டட் இருக்குது, என்னென்ன டொமைன்ஸ் தேவை, ஓகேவா? ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் டொமைன்னா பீப்புள் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இங்கே. ஓகேவா? ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ தென் ஒன்லி வில் கிரியேட் அ மாடல். Okay, so number analyze phases la vandu physical entity importance will be given to the physical entity, but in our design phase vandu logical entities vandu importance kodutha nammalaala vandu nalla oru model vandu nammalaala create panna mudiyum. Okay, so adha first topic paathona object oriented design process. Okay, so first design process, first design பண்ணோம்னா first என்ன பண்ணணும், analyze பண்ணணும். ஆல்ரெடி பார்த்ததுதான். So during the design phase the class identified in the object oriented analyze must be revisited. ஸோ அங்கே நிறைய நம்ம வந்து கிளாஸ் என்னென்ன இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வரும், ஓகேவா? அவங்களோட இன்டராக்ஷன் என்ன, அதில் யூஎம்எல் டயக்ராம், யூஸ் கேஸ் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? அது எல்லாமே நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சு அனலைஸ் பண்ணக்குள்ளேயே வந்து இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து வில் பி கம்ப்ளீட். அப்புறம் வந்து நம்ம வந்து டிசைன் போவோம். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம அதை வந்து ரீவிசிட் பண்ணணும். வை வி ஹாவ் டு ரீவிசிட் இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ரீவிசிட் பண்ணணும். ஸோ அப்போ ரீவிசிட் பண்ணக்குள்ள ஓகே அடிஷ்னலாக எனக்கு இந்த கிளாஸ் வேணும், இந்த கான்செப்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? நாம் ஆனால் முன்னாடி வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு டயக்ராம் போடக்குள்ள இம்ப்ளிமெண்டேஷன் கான்செப்ட் வச்சு நம்ம போட்டிருக்க மாட்டோம். அது ஜென்ரலாக வந்து ஓகே ஃபார் த சிஸ்டம் தீஸ் ஆர் தி கிளாஸ் ஐ மீன், தீஸ் ஆர் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஐ மீன், திஸ் வில் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் லைக் தட் அப்படின்றது தான் பார்ப்போமே தவிர இந்த கான்செப்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த கான்செப்ட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் நம்ம வந்து டயக்ராம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணுறது பார்த்தோம்னா டிசைன் ஃபேஸில் தான் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதனால தான் அகெயின் வி ஹவ் டு ரீவிசிட் இஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நியூ கிளாஸ் ஆர் attribute method must be added for the implementation purpose and the user interface. Okay, then OD-ல பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஐ மீன் இந்த டிசைன் கான்செப்ட்ல. ஓகே, ஸோ இது வந்து இவ்வளோ எழுதணும்னு கிடையாது, இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உனக்கு இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் என்ன இம்பார்ட்டனோ அதை மட்டும் எழுதினா போதும். ஓகே, டோட்டலி 4 இருக்குது, 4 பாயிண்ட்ஸ். ஓகேவா? உள்ள சப் பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இது இம்பார்ட்டன்ட். இது வந்து உனக்கு வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகே, 5 மார்க்லனா வந்து 10 மார்க்கில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்ளை டிசைன் ஆக்சியம் டு டிசைன் கிளாஸ். ஓகேவா? ஆக்சியம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பார்ப்போம், இந்த கான்செப்டை ஃபர்தராக பார்க்கறதுல வந்து ஆக்சியம் வரும், காமனாக தியரம் வரும், கொலாரரின்னு வரும். ஓகேவா? ஆக்சியம் தியரம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து நிறைய வரும். ஓகே, ஆக்சியம்னா என்ன? ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஆல்ரெடி வந்து வேலிடாக இருக்கும். ஓகேவா? அப்சர்வ் பண்ணி அது வேலிடாக இருந்திருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து ஆக்சியம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே அப்ளை டிசைன் ஆக்சியம். அப்போது இங்கே வந்து ஒரு 2 டிசைன் ஆக்சியம் வந்து வச்சுருக்குறாங்க. அது ஃபர்தராக நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வரும். ஓகேவா? அந்த 2 ஆக்சியமை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்சியமை வந்து வி ஹாவ் டு அப்ளை இட் டு வாட்? கிளாஸு நம்ம முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, ஆட்ரிபியூட்ஸு, மெத்தடு, அசோசியேஷன் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டோகால்ஸ்க்கு நம்ம டிசைன் ஆக்சியம் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் சப் பாயிண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், refine and complete the static UML class diagram by adding detail to the class
UML class diagram. ஓகேவா? ஸோ UML class diagramக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன? refine attributes. இங்கே நம்ம ஃபுல்லாக பார்க்குறது என்ன? நம்ம சொன்ன ஆல்ரெடி ரீஃபைன் பண்ணுவோம்னு சொன்னாலே ரீவிசிட் பண்ணுவோம். அப்போ தான் எக்ஸ்ட்ரா நியூ கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ண முடியும். அதுதான் இங்கே பண்ணுறோம். ஓகே, ஸோ ரீஃபைன் UML கிளாஸ் டயக்ராமை ரீஃபைன் பண்ணக்குள்ள என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க? ஆட்ரிபியூட்ஸ் ரீஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, வேறு ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணணுமான்றது ரீஃபைன் பண்ணுவாங்க. செகண்ட், design methods and protocols by utilizing UML activity diagram to represent the methods algorithm. The attributes first பார்த்தோம். next வந்து methods and protocols எதாவது ஆட் பண்ணுமா பார்ப்பாங்க. third வந்து association between the class any required, I mean அந்த lines போடுவோம் இல்லையா அது. next refine class hierarchy and design inheritance. ஓகே, ஸோ அது ஏதாவது ஒரு கிளாஸ் இப்போ வந்து மல்டிபிள் அக்வயர்லாம் பண்ணுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? one class acquire the properties of another class. கீழே இருக்க கிளாஸ் மேலே இருக்க கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ லைன் வந்து மேலே போகும், ஆரோ. ஓகேவா? ஸோ அது நம்ம வேறு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றதுலாம் வந்து இங்கே ரீஃபைன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா கிளாஸ் டயக்ராமை ரீஃபைன் பண்ணணும். அப்படி ரீஃபைன் பண்ணக்குள்ளே என்னென்ன நம்ம கன்சிடர் பண்ணால் ஆட்ரிபியூட்டு, செகண்ட் ஒன்று மெத்தட், தேர்ட் ஒன்று அசோசியேஷன், ஃபோர்த் ஒன்று வந்து ஹைரார்கி, அதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து கீவேர்ட் இந்த பாயிண்டில். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஐட்ரேட் பண்ணி ரீஃபைன் பண்ணணும் அகெயின். ஓகேவா? சேஞ்சஸ் அப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு, டிசைன் தி ஆக்சஸ் லேயர். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டரில் வரும். ஓகேவா? ஸோ ஆக்சஸ் லேயரில் என்னென்ன பண்ணுறாங்க பார்ப்போம். கிரியேட் மிரர் கிளாஸஸ் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் கிளாஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் கிரியேட்டட். கிரியேட் ஒன் ஆக்சஸ் கிளாஸ். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் வந்து நம்ம we have identified, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு வந்து ஒன் மோர் ஆக்சஸ் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் வந்து மிரர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் ஆர் 3 பிஸ்னஸ் கிளாஸஸ், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இருக்குது. அகெயின் 3 ஆக்சஸ் லேயர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது டேட்டா பேஸ். ஓகே, இன் ஆர்டர் டு சேவ். ஸோ ஆக்சஸ்னாலே வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸ் தான் ஞாபகம் வரணும். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஐடென்டிஃபை ஆக்சஸ் லேயர் கிளாஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் லேயர் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம கிரியேட் பண்ண கிளாஸுக்கு சேம் லைக் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம ஆக்சஸ் லேயர்னு சொல்கிறோம், டேட்டா பேஸ் லேயர். ஓகே, ஸோ ஃபார் தட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இந்த கிளாஸில் இந்த கிளாஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு simplify class and their relationship. The main goal here is to eliminate redundant class. Okay, database படிச்சுன்னே ஞாபகம் இருக்கும், redundancy. இது நம்ம அதிகமாக டேட்டாபேஸில் கேட்டிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கிளாஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். அகெயின் அண்ட் அகெயின் வந்து அதிலே வந்து ஒரே 2 கிளாஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து ஒரே டைரக்ஷனில் இப்படி போயிட்டு இருந்துச்சு. அது ரிடண்டன்சி ஆகும், திரும்ப திரும்ப வர்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ரிடண்டன்ட் கிளாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். டு நாட் கீப் 2 கிளாஸ் டு பெர்ஃபார்ம் தி சிமிலர் ரெக்வஸ்ட் ஆர் ரெஸ்பான்ஸ். அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் கிளாஸ். ரீவிசிட் தி கிளாஸ் that consist of only 1 or 2 method to see if they are eliminated or combined with the existing classes. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சஸ் லேயரில் என்ன பண்ணுறோம்? மிரர் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். மிரர் கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்குறோம், ஆக்சஸ் லேயர் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு கிளாஸை அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம ரிடண்டன்ட் கிளாஸை அவாய்ட் பண்ணணும். மெத்தட் கிளாஸில் இருக்க ரிடண்டன்ட் கிளாஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இங்கே பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் we have completed, again ஐட்ரேட் பண்ணி ரீடிஃபைன் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வியூ லேயர். ஸோ வியூ லேயர்னா இப்போ ஃபைனல். ஓகேவா? ஸோ இங்கே டிசைன் தி மேக்ரோ லெவல் user interface identifying view layer objects. Design the micro level user interface which includes these activity. So first என்ன பண்றாங்கன்னா macro level user interface create பண்றாங்க, identifying the view layer objects காக. நெக்ஸ்ட் மேக்ரோலேருந்து மைக்ரோக்கு போகிறாங்க. மைக்ரோவில் தான் ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? டிசைன் தி வியூ லேயர் ஆப்ஜெக்ட்ஸ் பை அப்ளைங் அகெயின் டிசைன் ஆக்சியமும் கொரோலரிஸும் அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கொரோலரி அப்படின்றதுனா does the proposition that follows from the axiom or another proposition that has been proved. அதுதான் வந்து கொரோலரின்னு சொல்லுவாங்க. ப்ரொப்போசிஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம மேக்ஸில் நிறைய பார்த்துருப்போம் ப்ரொப்போசிஷன் டு திஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ கொரோலரினா இட்ஸ் ப்ரொப்போசிஷன் தட் ஃபாலோஸ். அந்த ஆக்சியம்லேருந்து அது ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு அனதர் ஆக்சியம்லேருந்து ப்ரூவ் பண்ணதாகவும் இருக்கும். அதான் வந்து கொரோலரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு
yeah, design the view layer object by applying design axiom corollary. Next, build a prototype of the view layer interface. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் வந்து டிஃபைன் பண்ணும் வியூ லேயருக்கு. ஓகேவா? ப்ரோட்டோடைப் டிஃபைன் பண்ணாதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. ஓகேவா? இல்லைன்னா வந்து நம்மளுக்கு எங்கேருந்து எது ஸ்டார்ட் ஆகுதுன்றது தெரியாது. ஸோ அதனால we have to define a prototype. கிளாஸ் வந்து டெஸ்ட் யூசபிலிட்டி அண்ட் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஐட்ரேட் அண்ட் redefine. ஓகேவா? ஃபைனலி ஐட்ரேட் refine the whole design. பண்ணக்குள்ளே வந்து அதாவது டிசைன் ஆக்சியம் வந்து ரீஅப்ளை பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அகெயின் வந்து அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் வந்து நம்ம வந்து இதை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? சில ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? யா, டிசைன் ஆக்சியம். ஓகேவா? டிசைன் ஆக்சியம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டயக்ராம் ஐடென்டிஃபை பண்ணோம். அதில் பண்ணிவிட்டு கிளாஸ் டயக்ராமில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுன்றது பண்ணோம். நெக்ஸ்ட் ஆக்சஸ் லேயர் கான்செப்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வியூ லேயர் கான்செப்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரீஃபைன் தி ஹோல் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? சில நடுவில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் ப்ராசஸ் இன் தி யூனிஃபைட் அப்ரோச். டிசைன். ஸோ அது சேம் லைக் மேலே பார்த்தோன்னே அதே தான். டிசைன், கிளாஸ், மெத்தட், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிசைன் ஆக்சியம் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். டிசைன் ஆக்சியமில் வந்து என்னென்ன யூஎம்எல் கிளாஸ் டயக்ராமை ரீஃபைன் பண்ணோமா இங்கே இந்த இடத்துல பண்ணோம். ஓகேவா? அதில் ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ் அது எல்லாமே வந்து ரீஃபைன் பண்ணோம். அதனால இது அகெயின் வந்து டபுள் ஆரோ. ஓகே, ஃப்ரம் அண்ட் டு வந்து போகுது. நெக்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணோடனே டிசைன் ஃபேஸ் போயாச்சு. டிசைனில் வந்து டிசைன் வியூவில் வந்து ஆக்சஸ் லேயர் அண்ட் ப்ரோட்டோடைப் பார்த்தோம். ஸோ இது வந்து டிசைன் ஆக்சியமோட எல்லாமே வந்து டிசைன் ஆக்சியமோட நம்மளுக்கு கம்பைண்ட் ஆகிருக்கும். இது ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே அதை நம்ம வந்து அகெயின் யூஎம்எல் கிளாஸ் டயக்ராமில் ரீஃபைன் பண்ணோம். அகெயின் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து வியூ லேயரில் வந்துடும். ஓகே, யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், யூசபிலிட்டி, டெஸ்ட் பேஸ்ட், இது எல்லாமே லாஸ்ட் ஃபைனல் வியூ லேயர். ஸோ அதனால அகெயின் டிசைன் அந்த ஆக்சஸ் லேயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே வியூ லேயருக்கு போவாங்க. ஸோ ஒன்ஸ் இது நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம்னா அகெயின் டிசைன் லேயரில் அப்ளை ஆகிடும். ஸோ இந்த கண்டினியூ டெஸ்டிங் வந்து ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா ஃபைனலாக தான் நம்ம பார்த்தோம் ஐடென்டிஃபை த ஹோல் டிசைன்றதுனால. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே ஃபுல் டெஸ்டிங் நடக்கும் அன்டில் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹோல் டிசைனோட டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் ஆக்சியம். இதில் தான் நான் சொன்னேன் ஆக்சியம், தியரம், கொரலரி. ஓகேவா? ஸோ அந்த 3 திங்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 ஆக்சியம் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ஓகே an axiom is a fundamental truth that always observed to be valid. ஓகே, ஃபார் விச் தேர் இஸ் நோ கவுண்டர் எக்ஸாம்பிள் இருக்காது, ஒரு எக்ஸப்ஷன் இருக்காது. ஆனால் வந்து அது வந்து ஒரு வேலிடுன்னு வந்து அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆக்சியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே 2 ஆக்சியம் இருக்குது. அது இண்டிபெண்டன்ஸ் ஆக்சியம் வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்சியம். நெக்ஸ்ட் தியரம் இஸ் அ ப்ரொபோசிஷன் தட் மே நாட் பி செல்ஃப் எவிடென்ட் பட் கேன் பி ப்ரூவன் ஃப்ரம் அக்செப்டட் ஆக்சியம். தியரம் we all know, நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இட் மே பி அ ட்ரூ, இட் மே நாட் பி அ ட்ரூ. நம்ம சால்வ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் அது. ஸோ தியரம் இஸ் அ ப்ரொபோசிஷன் தட் மே நாட் பி செல்ஃப் எவிடென்ட் பட் கேன் பி ப்ரூவன் ஃப்ரம் தி அக்செப்டட். இந்த அக்செப்டட் ஆக்சியம்லேருந்து தான் அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இட் therefore is equivalent to a law or principle. Next, corollary, as I told already, is a proposition that follows from an axiom or another proposition that has been proven. Okay, so இந்த 3ம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஆக்சியம் இஸ் தி ஃபண்டமெண்டல் ட்ரூத். ஓகேவா? அது வந்து ஒரு வேலிட் அப்சர்வ் பண்ணி வேலிடுன்னு கொடுத்துருப்பாங்க. தியரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அது ப்ரூவன் ஆக்சியம்லேருந்து தான் வந்து எடுக்க முடியும். அது வந்து தியரம். ஓகேவா? ஸோ அது வந்து ஈக்குவல் டு லா ஆர் பிரின்சிபல். கொரலரி வந்து அகெயின் இட் இஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் ஆக்சியம் ஆர் அனதர் ப்ரொபோசிஷன். அது வந்து ப்ரூவ் பண்ணதுலேருந்து எடுக்கிறது வந்து கொரலரி. ஓகேவா? The author has applied Schu's design axiom to object-oriented design. Axiom 1 deals with the relationship between system components. Axiom 2 deals with the complexity of the design. Okay, system components na class, requirement, methods இதெல்லாமே அதில் வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஸோ axiom 1 maintenance independence of components. Next, information content, second axiom. Okay, axiom 1 states that during the design process, as we go from requirement and use case to a system compound, each compound must satisfy the requirement without affecting the other requirement. Yeah, so when we are any changes we are applying it. Okay, so அது நம்ம அப்ளை பண்ணக்குள்ள முன்னாடி நம்ம கொடுத்த அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது.
ஓகே அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை தான் வந்து ஸ்டேட் பண்ணுறாங்க. அதான் இண்டிபெண்ட் ஆக்சியம். மெயின்டெனன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி காம்போனன்ட்ஸ். நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணக்குள்ள அனதர் ஒன்னோட இண்டிபெண்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் அண்ட் see, you will understand it more. Okay. Next, axiom 2 is concerned with simplicity. Scientific theorem often rely on general rule known as the Occam razor, or after William of Occam, 14th century. Briefly put, Occam razor says the best theory explains the known fact with the minimum amount of complexity, maximum simplicity and the straightforwardness. Yeah. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சியம் வந்து இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஆக்சியம் வந்து சிம்பிளிசிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது பெஸ்ட் தியரம் என்னன்னா, இட் ஷுட் பி அ மினிமம் அமௌண்ட். காம்ப்ளெக்சிட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் ஆகணும்னு இல்லை. இட் ஷுட் பி அ மினிமம் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் சிம்பிளிசிட்டின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் பி ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்மளுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆக்சியமை வச்சு தான் வந்து நம்ம டிசைன் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணுறோன்னா அதனால் மற்றது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அது இண்டிபெண்டன்ஸ்ன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து ஷுட் பி அ சிம்பிள் ஒன். ஓகே, ஸோ அதான் டிசைன் ஆக்சியம் 1 and ஆக்சியம் 2. ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் செஷன் வில் see design phase in the concept of class. சரியா? Thank you.